விஜய் சொல்லியிருக்கக்கூடிய சாதி கணக்கு எடுப்பதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப இவங்க பீகார்லயோ கர்நாடகாலயோ அல்லது தெலுங்கானாலயோ எடுத்திருக்கக்கூடிய சென்சஸ்னால ஏதாவது மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கான்னு பாருங்க. பிரதமர் சீட்ல உட்கார்ந்தவங்க எல்லாரையும் கவுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேல கவுத்துட்டது காங்கிரஸ் தான். 7% இருந்தவங்க 14.5% மாறி இருக்காங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது குறைந்திருக்கு. இதைத்தானே சொன்னாரு. இந்த சாதி இப்படி இருந்தது, நாங்க ஆட்சி செய்ததன் மூலமா இப்படி வந்துருதுன்னு சொல்றதுக்கு கேட்டுத்தானே ஆகணும். அங்கேயே உட்காந்து சம்பாதிச்சுட்டு இங்க வந்து என்னை அனுப்பிட்டாங்க, கை கால் விலங்கு போட்டாங்கன்னா ஏன் விலங்கு போட்டாங்க? இந்த டிராமா பண்ற வேலையெல்லாம் ராகுல் காந்தி கிட்ட விட்டுருங்க. அவருக்கு தான் நிறைய வேலையெல்லாம் சும்மா இருக்காரு, அவர் பண்ணிட்டு போட்டோம். கலை நிகழ்ச்சி நடத்துறேன், மண்ணாங்கட்டி நடத்துறேன்ட்டு போயிட்டு அங்க சந்தில பூந்து அமெரிக்கால உட்காந்துட்டீங்கன்னா சும்மா விட்டுருவாங்க. விஜய் அவர்களினுடைய அரசியல் பயணம் இத்தனை நாள் தடைப்பட்டு இருந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் மக்களை சந்திச்சதா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல முந்தானேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் திமுக அப்படின்னு. இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தவர் இப்பதான் முழிச்சுக்கிட்டாரா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுறாங்களே. அதே திமுக தானே நோபல் பரிசு. அவன் பேசிட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு? விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. 2026 தேர்தலை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தன்னுடைய மூவுக்களை கரெக்டா பொறுமையா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. இப்போ ஆடுறது ஃபுட்பாலா இருந்தா எவனாவது ஒருத்தன் பால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆடுறது செஸ்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் காயின் நகர்த்துவான். இவருக்கு வந்து ஓரளவுக்கு இப்போதைக்கு செஸ் தான் ஆடிட்டு இருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன். விஜய் சொல்லியிருக்கக்கூடிய சாதி கணக்கு எடுப்பதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஒரு சாதி கணக்கு எடுக்கப்பட்டிருந்தது. 1901 ஒரு சென்சஸ் எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 2011 ஒன்று எடுத்தாங்க, அதை வெளியிடல. சித்தராமையா இது வரைக்கும் வெளியிடல. தெலுங்கானால கொடுத்துருக்காங்க, பீகார்ல ஏற்கனவே கொடுத்தாங்க. இதானே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வைத்துக்கொண்டு 1901க்கும் இப்பக்கும் ஏதாவது பெரிய மாற்றம் ஆயிடுத்தான்னு பாருங்க. பிரிட்டிஷ் காலத்துல எடுத்ததுக்கும் அதுக்கு பிறகு வந்த 1-2 சென்சஸ்க்கும் இப்ப இவங்க பீகார்லயோ கர்நாடகாலயோ அல்லது தெலுங்கானாலயோ எடுத்திருக்கக்கூடிய சென்சஸ்னால ஏதாவது மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கான்னு பாருங்க. ராகுல் காந்திக்கு தான் ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சதுன்னா, அவர் எந்த புத்தகத்தையும் படிச்சது இல்லை, ஒரே ஒரு புக்கு தான் கையில வச்சிருக்காரு. அதுலயும் பக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சிருக்காரு. அதனால நம்ம ஒன்றும் பேசவும் முடியாது. அட்டா அப்படி இருக்கு, அதனால சொல்றேன். அப்போ அவர் திடீர்னு பார்த்து இந்த உலகத்தில் ஓபிசிக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், ஏன் அவர்கள் பிரதமராகவில்லை, ஏன் அவர்கள் இவன் யாரையுமே பிரதமராக விடல. பிரதமர் சீட்ல உட்கார்ந்தவங்க எல்லாரையும் கவுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேல கவுத்துட்டது காங்கிரஸ் தான். இவருடனே ஏன் அங்கே இவர் வரவில்லை, ஏன் அங்கே அவர் வரவில்லைன்னு ஒரே எனக்கு நேத்துக்கு பயம். இந்த யூஎஸ்ல இருந்து வந்தாங்க இல்லையா, அங்க போய் பார்த்துட்டு இதுல ஏன் ஓபிசி இல்லை, இதுல ஏன் எஃப்சி இல்லைன்னு கேட்டிருந்தாருன்னா, ஐயோ அமுச்சு வச்சிருக்கிறான், அதுல போய் உட்கார்ந்து இடஒதுக்கீடு கொடுத்தா அனுப்புவான்னு கேட்டுருவாங்களோ, நாட்டுக்கு அவமானம் இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. நல்ல வேலையா அவர் அதை பண்ணல. ஏன்னா 18,000 பேர் கவுண்ட் பண்றது கஷ்டம்னு விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு 16வது வாய்ப்பாடு வரைக்கும் தான் தெரியும்னு நான் நம்புறேன், யாராவது சொல்லி கொடுத்தா. இப்ப கேள்வி என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால நீங்க என்னத்தை தெரிஞ்சுக்கிறீங்க? ஓபிசி பெருசா இருக்கும், எஸ்சி எஸ்டி சின்னதாக இருக்கும், எஃப்சி சின்னதாக இருக்கும். இது நமக்கு நல்லா தெரியும். இதைத்தானே மோடி வந்து தேர்தல் காலத்துல ஏப்ரல் மே ஜூன்ல சொன்னாரு. ஐயா 165 நாட்டுல மைனாரிட்டிகள் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, இந்தியாவில் அப்படி ஆகிறதுக்கான சூழ்நிலை வந்துடும். 7% இருந்தவங்க 14.5% மாறி இருக்காங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது குறைந்திருக்கு. இதைத்தானே சொன்னாரு. உடனே நீங்க என்ன பண்ணீங்க? முஸ்லிம்கள் குட்டி போடுறாங்கன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கேவலப்படுத்துறீங்கல்ல. இப்ப நீங்க சாதிவாரி கணக்கு எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? எல்லா இடத்துலயும் போய் கலைச்சு திரும்ப பரோட்டா சரி முதல்ல இருந்து 50 பரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி கலைச்சு விட்டு ஏதாவது பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? ஆசிரியர்களில் இத்தனை ஓபிசி வரணும், இத்தனை எஸ்சி வரணும்னு சொல்ல போறீங்களா? அப்ப அதை ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்ல செஞ்சு காட்டுன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா இல்லையா? ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்ல மட்டும் ஏன் இது வரைக்கும் ஓபிசி வரல சொன்னாங்களா இல்லையா? அதாவதுங்க, தகுதி இருக்கிறவனுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும், தகுதியை ஏற்படுத்துகின்ற முயற்சி எடுப்பவனுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். தகுதியை
சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறவனுக்கு ஸ்கூல்ல இருந்தே அவன் அந்த தகுதியை வளர்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். இதுதான் ஒரு ஆட்சியனுடைய அழகை ஒழிய கணக்கு பார்த்துட்டு ஏய் நீ இந்த பக்கம் போ, ஏய் நீ அந்த பக்கம் போன்னு எடுப்பாங்க. அவர் அழகி போட்டியில எல்லாம் போய் கேட்டாரு, உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, மறந்துச்சா? இல்ல அப்படி பார்த்தா நம்ம ஸ்கூல்ல போறதுக்கே ஜாதி சர்டிபிகேட் இல்லாம நம்மளால சேர முடியும். இங்க பாருங்க, ஜாதி சர்டிபிகேட் ஸ்கூல்ல கேட்கறதுக்கான நியாயமான காரணம் என்னன்னா, ஒரு அரசாங்கம் இந்த சாதி இப்படி இருந்தது, நாங்க ஆட்சி செய்ததன் மூலமா இப்படி வந்துருதுன்னு சொல்றதுக்கு கேட்டுத்தானே ஆகணும். அதுல என்ன தவறு இருக்கு அப்படி கேட்கறது? இப்போ கமல் போய் நான் இந்தியன் அப்படின்னு போட்டாருன்னா அவரு பிராமணன் இல்லைன்னு தெரியாம போகுமா? பிறப்பால ஒரு பிராமணன் தானே, அதுக்கப்புறம் அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அவர் பிறப்பால ஒரு பிராமணன் தானே. ஸ்ருதி போய் இந்தியன் அப்படின்னு எழுதிச்சு அப்படின்னா உடனே எல்லாம் மாறிடுமா? சுத்தி இன்னாருக்கு பிறந்தது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. ஆக ஒரு சர்டிபிகேட்ல உங்க பேர் எழுதுறீங்களே, எதுக்கு எழுதுறீங்க? நேரா நம்பர் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. உங்க பேர் ரவிச்சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? சோ பேர் தெரியுது, எந்த விலாசம்னு தெரியுது, யார் அப்பா அம்மான்னு தெரியுது, அதுக்கப்புறம் என்ன குலத்துக்காக பிறந்தாங்கன்னு தெரியுது. இது தெரிஞ்சதுனால ஏதாவது மாற்றம் இருக்கா? சீட்டு மாத்தி உட்கார வச்சாங்களா? ஸ்கூல்ல எங்கேயாவது சீட்டு மாத்தி உட்கார வச்சாங்களா? நீ தனியா உட்காரு, நீ தனியா உட்காருன்னாங்களா? இன்னைக்கும் கிராமத்துல 2 டம்ளர் இருக்குல்ல, அதை போய் நீ ஒழிச்சிட்டு வந்தியா? இப்ப கவர்மெண்ட் வேலைகள் நம்ம எடுத்தாலும் எல்லாமே இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில தானே. அப்போ தவறான ஒரு இடஒதுக்கீடு மதிப்பிட்டாதானே சரியான முறையில ஒதுக்கீடு. அதுக்காக தான் கேக்குறாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியாயமான உண்மை என்னன்னா, எவனுமே நான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த குலம், இந்த பெற்றோர், இந்த இனம், இந்த ஊர்ல பிறக்கணும்னு சொல்லிட்டு வரல. எந்திரிச்ச உடனே 2 பேர் கை தட்டினாங்க, ஒருத்தர் சித்தப்பான்னாரு, இன்னொருத்தர் பெரியப்பான்னாரு, நான் வெரி குட்ன்ட்டேன், அப்புறம் அம்மானாங்க, அப்பானாங்க, இவ்வளவுதான் எல்லாருக்குமே. நான் கிறிஸ்துவனா பிறக்க கூடாதுன்னு எங்கேயாவது தவம் இருந்தேனா? நான் இஸ்லாத்தாக பிறந்தால் உங்களுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு நான் பிள்ளையார்கிட்ட கேட்டேனா? ஒண்ணும் கிடையாது. நானும் நீங்களும் பிறந்தோம், அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. மனிதன் தான். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கேவலமா பண்ணிட்டு ஏதோ பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே சொன்னது போல அந்த இந்தியர்கள் பாத்தீங்கன்னா கைவிலங்கோட யுஎஸ்ஏல இருந்து இங்க வந்திருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? யுஎஸ்ல எதுக்கு எடுத்தாலும் கைவிலங்கு போடுறாங்க. இல்ல 40 மணி நேரம் போட்டிருக்காங்க, எங்களால ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல அப்படின்னு அந்த பயணிகள் ரொம்ப வேதனையோடு பாருங்க. பிளைட்ல வரும்போது ரெஸ்ட் ரூம் போகாம இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவன் ரெஸ்ட் ரூம் போலன்னா உங்களுக்கு தான் நாரும். கரெக்டா? சும்மா அந்த கதை விடுற வேலை இங்க வேணாம். கள்ளத்தோணியில போயிட்டு 35-40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு கள்ளத்தோணியில போய் வேற நாட்டுல உட்காந்துட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சு அதுல ஏமாற்றப்பட்டு போனவங்களை பத்தி நான் புண்படுத்த விரும்பல. அது எனக்கு தெரியாது. ஆனால் ஏமாத்தணுங்கிறதுக்காக போனவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். இங்க திருடிட்டு கொலை செஞ்சவங்க கூட அங்க போயிருக்கலாம்ல. நிச்சயமா எவன் வேணாலும் போயிருக்கலாம். இப்போ நான் எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஜெயில இருந்து ஒரு கைதியை தப்பிக்க விட்டுட்டு அவனை போய் கொலை செய்ய வச்சுட்டு திருப்பி ஜெயில கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஒரு சாட்சி இருக்காது. அந்த கொலை செய்தவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லாம கிளம்பி போயிட்டு அங்கேயே உட்காந்து சம்பாதிச்சுட்டு இங்க என்னை அனுப்பிட்டாங்க, கை கால் விலங்கு போட்டாங்கன்னா ஏன் விலங்கு போட்டாங்க? நீ எங்கேயா தற்கொலை பண்ணிட்டு செத்தா எவன் பதில் சொல்றது? இப்போ உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, நீ கதை விட்டுருப்ப வடிவேல் மாதிரி, நான் துபாயில அப்படி, நான் துபாயில இப்படின்னு ஏதோ கதை விட்டுருப்ப. ஒரு பார்த்திபன் உங்ககிட்ட குறுக்கு சந்து மெயின் ரோடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் நாட்டம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். இப்ப தெரிஞ்சிருச்சு, நீ தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டா என்ன பண்ணுவாங்க? ஆனா ஒரு சூழ்நிலை நடந்தது, இவ்வளவு நாள் நம்ம நிம்மதியா இருந்துட்டோம். ட்ரம்ப் வரும்போதே சொன்னாரா இல்லையா, நான் கை வைப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அப்பவே போயிட்டு கிளம்பி வர வேண்டியதான நாகரிகமா? 35 லட்சம் செலவு பண்ணிட்டு அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரணும், அவ்வளவு எல்லாம் செலவு இல்லையே. 30,000-40,000 போருமே கரெக்டான பிளைட்ல ஏறி இறங்கினீங்கன்னா. ஆக இந்த டிராமா பண்ற வேலையெல்லாம் ராகுல் காந்தி கிட்ட விட்டுருங்க. அவருக்கு தான் நிறைய வேலை இல்லாம சும்மா இருக்காரு, அவர் பண்ணிட்டு போட்டோம். இங்க நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு தப்பு நடந்து. அதே நாட்டுல, அமெரிக்க நாட்டுல இன்னைக்கு 2,40,000 உக்ரைன் மனிதர்கள் அங்க இருக்காங்க, தெரியுமா? அவங்கள அனுப்பிச்சு வச்சிருச்சா? போர் நடக்குது, நீங்க இந்த ஊர் விட்டு போயுங்க, அங்க போய் செத்து போங்க அப்படின்னு சொல்லுமா? பண்ணலையே. அதே நாட்டுல குழந்தையாக இருந்து அவங்க எந்த பாரம்பரியத்தில் வந்தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாம இன்னைக்கு 18 இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய டாக்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாணவர்களையும் அங்கே மாணவிகளையும் அங்கேயேதான் வச்சிருக்காங்க. உங்களை ஏன் அனுப்புறாங்கன்னா, கோடிங்க யுஎஸ் உடைய பாப்புலேஷன் 45 லட்சம் இந்தியர்கள்.
பாக்குற 60ல ஒருத்தன் இந்தியன். அது போக நீங்க 1,75,000 பேர் அங்க போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவன் சும்மா இருப்பானா? யோசிச்சு பாருங்க. அப்ப இத போய் உட்காந்துட்டு காலில் கையை கட்டிட்டான், கையை காலை கட்டிட்டான்னு கதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒழுக்கமா அனுப்பிச்சு வச்சான்ல 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 18,000 பேர் மட்டும்தான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கான். மீதி இருக்கிற 1,50,000 பேர் தன் சொந்த காத்தை போட்டு ஒழுக்கமா பேப்பரை காட்டிட்டு ஓடி வரணும். கலை நிகழ்ச்சி நடத்துறேன், மண்ணாங்கட்டி நடத்துறேன்ட்டு போயிட்டு அங்க சந்தில பூந்து அமெரிக்கால உட்காந்துட்டீங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா? நான் யாரோ ஒருத்தருடைய வயிற்றுல நகைச்சுவையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இவர் யாருன்னே எனக்கு தெரியலன்னா இவர் செய்யற தப்புக்கள் எப்படி எனக்கு தெரியும்? ஒரு ஆள் தப்பு பண்ணா அவன் பாக்கெட்ல ஆதார் கார்டு இருக்கும், இல்ல போட்டோ இருக்கும், எதையோ இருக்கும், வச்சு கண்டுபிடிப்போம். அவன் பண்ணலன்னா எப்படி தெரியும்? அப்போ இவங்க ஒரு தவறு செய்துட்டு போயிருக்காங்க, திரும்ப அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்க. அதோட நீங்க நிறுத்தணும். இதே நீங்க ஐஎஸ் தீவிரவாதிட்ட போய் மாட்டிருந்தீங்கன்னா கை போயிருந்திருக்கும், கால் போயிருந்திருக்கும். அதை பத்தி பேசுறதுக்குலாம் இங்க யாருக்கும் நாதி இல்லை. இங்க இருந்து கேரளால இருந்து எத்தனையோ பெண்களை, இந்தியாவில இருந்து எத்தனையோ பெண்களை ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு இரையாக்கின அந்த வேலைகளை அற்புதமா செஞ்சவங்களை பத்தி எல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. திருட்டுத்தனம் பண்ணிட்டு போயிருக்கான், அவன் திரும்ப வந்திருக்கான்னு சந்தோஷப்படுங்க. இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆளுநருக்கும் சரி முதல்வருக்கும் சரி தொடர்ந்து மனுக்கள்லாம் நிராகரிக்கிறாரு. தொடர்ந்து 10 மனுக்களை நிராகரிச்சுட்டாரு அப்படின்னு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஹைகோர்ட் 10 மசோதாக்களை 12 வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நிறைவேற்றல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நீங்க உடனடியா முதல்வரோடு பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்குன்றது நம்மளுடைய தமிழகத்துக்கு நல்ல ஒரு விஷயம் தான். எப்படி உங்களை கேள்வி கேட்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? திமுகவை சார்ந்தவங்க டெய்லி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு 4 பேர் உட்கார்ந்து இஷ்டத்துக்கு கதை விட்டு ஏமாத்தி பொய் சொல்லி கடைசியில பூனைய புலி மாதிரி செய்தித்தாள்கள்ல விஷயம் வந்திருக்குல்ல. அந்த இடத்துல 12 மசோதாக்கள்னு சொன்னாங்க இல்லையா? 12ல 11 மசோதா ஒரே மேட்டர் தான். எந்த யூனிவர்சிட்டியில வேந்தரா யார் இருக்கணும் ஒரே மேட்டர் தான். இதுக்கும் மக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறார், நாட்டை நடத்த விட மாட்டேங்கிறார். இவர் ஒரு சூப்பர் பவராக இருக்கிறார் யூனிவர்சிட்டியில. இவர் இந்த தேசத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மூலமாக நடத்த ஒத்துக்க மாட்டேங்கிறார் யூனிவர்சிட்டி விஷயத்துல. இதே யூனிவர்சிட்டி விஷயத்துல கருணாநிதி ஐயா ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்போ சென்னாரெட்டி இருந்த போது என்ன சொன்னாரு? நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் 512வது பக்கத்துல என்ன சொன்னாருன்னா, அப்படியெல்லாம் முதல்வர்கள்லாம் வேந்தரா இருக்கக்கூடாது. முதல்வர் பதவிங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். வேந்தர் பதவி அப்படி கிடையாது, ஃபுல்லா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும், அது கல்வி சம்பந்தப்பட்டதுன்னு கருணாநிதி ஐயா தானே சொன்னாரு. திரும்ப நாங்க அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஐயா இவர் நாட்டை செயல்பட விட மாட்டேங்கிறார் யூனிவர்சிட்டி விஷயத்துல, எந்த மசோதாவிலையும் கையெழுத்து போட மாட்டேங்கிறார் யூனிவர்சிட்டி விஷயத்துல, கூடவே இந்த ரீரெக்கார்டிங்க நாம போய் சொல்லிட்டு வரணும். அப்பதான் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு புரியும், என்ன நாட்டை செயல்பட விட மாட்டேங்கிறாயா அப்படின்னு அவர் வீரபாண்டி கட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நடந்திருக்கிறது 12 மசோதா. இதைத்தான் நாங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். எந்த மசோதாவையும் பாஸ் செய்யவில்லை. அப்ப எப்படி உனக்கு சம்பளம் கிடைக்குது? நிதி மசோதாவை கவர்னர் கையெழுத்து போடலன்னா இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? சோ பொய்யை தொடர்ந்து சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சம் ஆயிடும். தொடர்ந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய பதில கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.